நீங்க நல்லா புரிஞ்சுங்க. தன்னை பெரிய லெவல்ல ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறத வந்து அண்ணாமலை ஆரம்ப காலத்துல இருந்தே பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய லெவல்ல டீம் சோசியல் மீடியால ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ்டர் கிளீன்ங்கிற மாதிரி ஒரு ரொம்ப தைரியசாலி, எதை பத்தியும் கவலைப்படாதவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பிம்பத்தை ஏற்படுத்திட்டாங்க. ரொம்ப சிம்பிளான ஆட்கள்லாம் நீங்க பிஜேபியில தலைவரா இருந்திருக்கிறாங்க. லட்சுமணன் இருந்திருக்காரு. நீங்க பொன்னார் அதே மாதிரி டைப் தான் வச்சுங்களேன், பொன்னாரு. சோ ரொம்ப ரொம்ப சாதாரண ஆட்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. பட் இவரு ஐபிஎஸ் ரிசைன்மெண்ட் வந்த ஒரே ஒரு விஷயத்தை தாண்டி மத்த எல்லாத்துலயுமே ஒரு பெரிய லெவல் தானேங்க அவரு. புரியுதுங்களா? நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அண்ணாமலையும் சரி, அண்ணாமலை சார்ந்தவனும் நான் சொல்றேன். நீங்க உமாபாரதின்னு ஒரு பெரிய பிம்பம் இருந்துச்சு ஊப்பில, தன்னை விட்டு ஆள் கிடையாதுங்கிற மாதிரி இருந்தாங்க. அடுத்தது கல்யாண் சிங்னு ஒருத்தர் இருந்தார். அதே மாதிரி எடியூரப்பான்னு ஒருத்தர் இருந்தார். கர்நாடகால நான் மட்டும்தான். சோ இப்படி பெரிய பெரிய ஜாம்பவான்கள் என்னை விட்டு ஆள் இல்லைன்னு நினைச்சுட்டு இருந்ததெல்லாம் தூக்கி காலி பண்ணது பிஜேபி. புரியுதுங்களா? அது அண்ணாமலை புரிஞ்சுக்கணும். அதுதான் இப்ப அது நடக்க ஆரம்பிக்குது அண்ணாமலைக்கு. பட் அண்ணாமலை தனக்கான அந்த ஒரு விஷயத்த வந்து இப்ப என்ன பண்றாரு, என்னைய தூக்கிடுங்க, பட் நான் வந்து ரைட்டு நீங்க சொல்றது கேட்டுக்கிறேன், ஆனா எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அந்த மரியாதையை நீங்க அட்லீஸ்ட் ஒரு எம்பி ஆக்கிங்க, எனக்கு ஒரு எம்பியாவது ஆக்கி ஒரு பொறுப்பு கொடுத்து எனக்கு போனீங்கன்னா எனக்கு ஒரு கௌரவமா இருக்கும். என்னுடைய தியாகத்துக்கு என்னுடைய கஷ்டத்துக்கு எனக்கு பண்ணலன்னா எனக்கு ரொம்ப உனக்கு என்ன காரணம், சின்ன வயசு தானே. சரி, ரொம்ப பெரிய லெவல்ல ஒரு என்ன சொல்றது பெரிய சீன் கொடுத்துட்டாரு. இப்ப வந்து அந்த தலைமையில இருந்து மாறினப்போ இது ஏதாவது ஒரு தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கணுங்கிறதுனால என்ன நினைக்கிறாரு, தனக்கு வேண்டிய ஆட்கள் எல்லாம் போய் நிக்கிறாரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், திமுகவை பெருசா பகைச்சுக்கிட்டேன், நான் பாருங்க அண்ணா திமுகவையும் பகைச்சுக்கிட்டேன், இப்ப நீ வந்து போக சொல்றாங்க, அட்லீஸ்ட் எனக்கு ஒரு எம்பி ஆக்கியோ இல்ல ஒரு எம்ஓஎஸ் மத்திய இணையமைச்சர் மாதிரி ஏதாவது கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், அதுன்னு ஒரு இமேஜ் அவரே ஏற்படுத்தி இப்ப சோசியல் மீடியால அடுத்த கட்டத்துக்கு கொண்டாடுறாரு. நான் போறதுக்கு தயாரா இருக்கேன், ஆனா என்ன ஒரு எம்பியாவோ ஒரு மந்திரியாவோ ஆக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கறத அவரே தன் டீமை வச்சு பண்ண ஆரம்பிக்கிறார். அதோடைய வெளிப்பாடு தான் இது. இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி பிரேக்கிங் நியூஸ்க்கெல்லாம் காரணம் அதுதான்.